டிவிகேனா மீனிங் என்ன தெரியுமா? திரிசா விஜய் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிவிகே இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா விஜய் வந்து இந்த நடிகைகள் கூட தொடர்புல இருப்பதன் மூலமாகத்தான் அவருடைய மனைவி சங்கீதா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இவர்களுக்கு இடையில வந்து பிரிஞ்சு இருக்காங்க. டிவோர்ஸ் எந்த நேரத்தில் வேண்டாலும் ஆகலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட முன்வைக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போ நீங்க சினிமாவை தாண்டி அரசியலுக்குள்ள வரும்போது இது போன்ற கிசுகிசுக்கள் விமர்சனங்களுக்கு எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய ஒரு நிலையில தான் இருந்துட்டீங்க. வந்து ஒரு மாவட்ட ரீதியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா பூத் கமிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், மாநில அளவுல ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னா அதுவும் வந்து தத்தக்க புத்தகன்னு தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எந்த விதமான ஒரு அறிவிப்புமே முன்வைக்கப்படல. இதை தாண்டி நான் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, சினிமாவில் வந்து 2.5 மணி நேரத்தில் நம்ம சிஎம் ஆயிடலாம், பிஎம் ஆயிடலாம். ஆனா ரியல்ல அது சாத்தியம் கிடையாது. அப்ப விஜய் அவர்கள் என்ன அப்படின்னா இந்த சினிமாக்கு கால் சீட் கொடுப்பது போல, சினிமாவோட 2.5 மணி நேரத்துல நம்ம சிஎம் பிஎம் ஆகுவது போல, ஒரு 2.5 மணி நேரத்துல வந்து அமெரிக்காவிலேயே ஆப்பிரிக்காவிலேயே சென்று அங்க மறைஞ்சிருக்கக்கூடிய தீவிரவாதியை வேட்டையாடிட்டு வருவது போல ஜெயிச்சிடல அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்விகள் தான் உருவாகிட்டு இருக்கு. அப்ப திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அசுர வேகத்துல சென்றுட்டு இருப்பாங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு சுமூத்தான ஒரு அரசியல் அப்படிங்கும் போது இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன் அப்படின்னா, அரசியல் களத்துல நீங்க வந்தா வேகமா வந்து குதிங்க, அடிச்சு ஆடுங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் 2-3 நாட்களாக ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இருந்தது. ஏற்றுவாரா, இறக்குவாரா, இல்லை வெளியிடுவாரா, இல்லை களம் காணுவாரா அப்படின்ற இதுக்குள்ளே இருந்தது. அது ஒரு முட்டுப்புள்ளி வச்ச மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த படை வெல்லுமா களத்தில்? இப்போ நீங்கள் யாரை கேட்குறீங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த படை அதாவது விஜய் அவர்களுடைய படை. என்ன காரணம் அப்படின்னா, பெரிய அளவில் எதிர்பார்ப்பு விஜய் மீது இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கொடி அறிமுக விழாவில் விஜய் அவர்கள் அரசியல் குறித்து பேசுவாரா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாம் எதிர்பார்த்தது போல் அரசியல் குறித்து எதுவுமே பேசலை. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவிப்பை இன்டைரக்டாக பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, கோட் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் வரைக்கும் யாருமே அரசியல் குறித்து பேசாதீங்க. அது வரைக்கும் நம்முடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான பயணமாக இருக்கட்டும். என்ன காரணம்னா, அரசியல் குறித்து பேசணும் அப்படின்னா ரூலிங் பார்ட்டி தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக நெருக்கடிகளை உருவாக்கலாம். இதன் மூலமாக படம் ஃப்ளாப் ஆகுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா விஜய் அவருடைய சேலரியை பொறுத்த வரைக்கும் 200 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த நிறுவனத்திற்கு ஒரு லாபம் கிடைக்கணும். லாபம் கிடைச்சா தான் 69 பொறுத்த வரைக்கும், விஜய் 69 பொறுத்த வரைக்கும் தைரியமாக அவர்கள் செலவு பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு கமுக்கமான அரசியலை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லப்பட்டதாக தான் டிவிகேவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பேசும்போது தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்தில் சரியான ஒரு முடிவா அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, திமுக அதிமுக தமிழகத்தில் 2 கட்சிகளும் பெரிய மலை. திமுக ஆட்சியில் இருக்காங்க, அதிமுக ஆண்ட கட்சி. 2மே பெரிய மலையாக இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அண்ணா அவர்களால் துவக்கப்பட்டு கலைஞர் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மூலமாக ஒரு பெரிய ஒரு மலையாக திமுக இருந்துகிட்டு இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண அனுபவம் கிடையாது, நீண்ட நெடிய கால அனுபவம். அதனால தான் அண்ணாவிலிருந்து நான் ஆரம்பித்தேன். துரைமுருகன் அவர்கள் அப்படின்னா அவர் பெரிய ஒரு பாறை, ஆர்எஸ் பாரதி அப்படின்னா அவர் பெரிய ஒரு பாறை. இப்படி பல பாறைகள் சேர்ந்து ஒரு வலுவான இரும்பு கோட்டையாக பெரிய மலையாக திமுக இருந்துகிட்டு இருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சளைத்தது அல்ல. எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் எல்லாமே பெரிய பாறைகள், எல்லாமே சேர்ந்து மலையா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆட்சியில் இருந்த அதிமுக, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக 2ஐ எதிர்த்து களம் காணணும் அப்படின்னா என்ன வேகத்தோட புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க களத்தில் இறங்கணும் அப்படின்னு ஒரு வேகம், ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சீமான் அவர்களை கூட நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சாங்க, வேகமாக தான் கட்சி ஆரம்பிச்சு வேகமாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பேச்சை பொறுத்த வரைக்கும் அனல் பறக்கக்கூடிய பேச்சு. அந்த அளவில் பேசிக்கிட்டு இருந்தாலும் கட்சி வந்து ஒரு வாக்கு வங்கி ரீதியாக வளர்ச்சி கண்டிருந்தாலும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைக்கு வந்துச்சு அப்படின்னா கிடையாது. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இலக்கு 2026 அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்து நாற்காலியில் அமரணும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய ஆசை. அது ஈடேறுமா அப்படிங்கிறது நாம இந்த வீடியோ பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா, அப்போ 2 பெரிய மலைகளோட மோதணும் அப்படின்னா இங்க கட்சி ஆரம்பிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடுங்கிறது பெரிய ஒரு அசுர வேகத்தோடு தான் களத்தில் இறங்கணும்.
திமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குழு அமைத்து அந்த குழு வந்து வேகம் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சாரங்கள் எல்லாமே திமுக துவக்கிட்டாங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. அதிமுகவும் அதே வேகத்தோடு தான் செயல்பாடுகள் 2026 மையப்படுத்தி வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய டிவிகேவை பொறுத்த வரைக்கும், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னமும் பொது வழியில வந்து என்னுடைய கட்சியில இந்தந்த பதவிகள்ல இவங்க எல்லாம் இருக்காங்க, என்னுடைய கட்சி சார்பாக செய்தி தொடர்பாளர்கள் இவர்கள்லாம் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள், எந்த விதமான அறிவிப்புமே இதுவரைக்கும் செய்யப்படலை. ஆனா நாங்க கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்காக ஒரு ஐடி விங்ஸ் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பிகே கூட இருந்த ஒருவர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டீமை வச்சு 2 வருஷமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த தகவலை கேட்டா பிரசாந்த் கிஷோர் கூட காமெடியா சிரிப்பாரு, ஏன்னா பெரிய ஜோக்கா இருக்கும். ஏன்னா பிகே கிட்ட இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தாங்க. அதுல ஒருவர் இப்போ நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 1000ல் ஒருவர் தான். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள்ல முதன்மையான கட்சியாக நாம் மட்டுமே தனிச்சு நிக்கணும்னு நிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து 1000ல் ஒருவராக இருந்த ஒருவர் வந்து நமக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே செய்யல. செய்தி தொடர்பாளர்களிடத்துல நம்ம தொடர்பு கொண்டு ஏதாவது பேசினோம்னா கூட எந்த தகவல்களுமே அவங்க சொல்ல தயங்குறாங்க. அப்படியே நாக்கு வாய் குளறுது. தலைமை எதுவுமே சொல்லலை எங்களுக்கு. ஒரு 3 பேர் முக்கியமான நபர்கள் செய்தி தொடர்பாளர்கள் டிவிகேல இருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாத செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நிர்வாகிகளில மட்டும் அறிவிப்பு செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட தகவல் கேட்டாலும் எந்த ஒரு தகவல்களுமே கிடையாது. என்னன்னா இல்ல எங்களுக்கு தலைவர் வந்து எந்த ஒரு கருத்துக்களுமே சொல்லல அப்படின்னு சொல்லி. தலைவரா? அப்போ விஜய் உங்கள்கிட்ட நேரடி தொடர்புல இருக்காரா அப்படின்னா, நாங்க தலைவர்னு சொன்னது தளபதி விஜய கிடையாது, அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களை நாம தலைவர்னு சொன்னோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. புஷி ஆனந்த் அவர்களும் தெளிவான கருத்துக்களை இங்க கொடுத்துருக்காங்கன்னா தெளிவான கருத்துக்கள் இருப்பதா தெரியல. அப்போ பாத்தீங்கன்னா கட்சி வந்து ஒரு மாவட்ட ரீதியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா பூத் கமிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீண்ட நெடிய காலம் தொடர்ச்சியாக 50 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய திமுக, இந்த பக்கம் அதிமுக பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து பூத் கமிட்டி தான். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூத் கமிட்டியை சொல்லல. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட அளவை விட்டுருங்க, மாநில அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னா அதுவும் வந்து புத்தகன்னு தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எந்த விதமான ஒரு அறிவிப்புமே முன்வைக்கப்படல. இதை தாண்டி நான் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இதுவரைக்கும் நடிகராக இருந்தாங்க. அப்ப விஜய் மீது நமக்கு எந்த விதமான வன்மமும் கிடையாது. அதாவது யார் கட்சி ஆரம்பித்தாலும், புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வருகிறது அப்படின்னா வரவேற்கக்கூடிய முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்களா நானும் ஒருவன் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போது கூட தேமுதிகவுக்கு ஆதரவு கொடுத்து வாக்களித்தது எல்லாமே தேமுதிகன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது கூட அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் நம்மளும் ஒரு ஆள் தான். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரே கட்சி தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்தை ஆளக்கூடாது. மாற்றம் அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் வந்தா தான் அந்த மாநிலம் வளர்ச்சி பாதைக்கு செல்லும். அப்போ டிவிக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பது வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா அந்த கட்சி ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. உலக நாயகன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. உள்ளூர் தேர்தலில் நிக்க முடியல. உலக நாயகன், ஆனா உள்ளூர் தேர்தலில் நிக்க முடியல. ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அறிவாலயத்துல வந்து கையேந்தி நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் இப்ப தற்போதைய செய்திகள் வெளியே போய்கிட்டு இருக்கு. ஒரு ராஜ்யசபா சீட்டுனாலும் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கையேந்தி நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப உலக நாயகனே அரசியல் களத்துல, தமிழக அரசியல் களத்துல செல்லா காசாக தூக்கி எறியப்பட்ட களம் தமிழக அரசியல் களம். அதே மாதிரி ரஜினியுடைய அரசியல் தெரியும். 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளை கடந்த அரசியல் பயணத்தில் இருந்தவர் ரஜினி. சொல்லியே வந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியில ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் தொண்டர்களை, இப்போ டிவிக்கு என்ன செயல்பாடுல இருந்துட்டு இருக்காங்களோ அதே செயல்பாடு தான். தொண்டர்களை உள்ள கொண்டு வருவது, ரிஜிஸ்டர் பண்ணுவது, பதிவு பண்ணுவது அப்படின்னு கொண்டு வந்து கடைசியில என்னாச்சு? திடீர்னு ஒரு காரணத்தை காட்டி ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு ஓடினாங்க. ரஜினி வந்து உடல்நிலையை காரணம் காட்டினாலும் அவர் பின்வாங்கி ஓடியதற்கான காரணம் அரசியல் கட்சியுடைய அழுத்தங்களை பொறுத்த வரைக்கும் சமாளிக்க முடியாத அழுத்தம் அப்படிங்கிறதுனால தான் ரஜினி அவர்கள் அரசியலே வேண்டாம்பா, இருக்கிற சொத்தை காப்பாத்தினா போதும், குடும்பத்தை காப்பாத்தினா போதும் அப்படின்னு சொல்லி எகிரி குதிச்சு ஓடினாங்க. அப்ப இப்படிப்பட்ட அரசியல் களத்துல பெரிய பெரிய மலை மிழுங்கி பாம்புகளும் முதலைகளும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் குளத்துல இறங்கி ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன ஒரு அசூர பலத்தோடு என்ன ஸ்பீடுல வந்து களத்துல இறங்கணும். ஆனா விஜய் அவர்கள் செல்லக்கூடிய இப்போ பயணத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போ கோட் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆயிரும்.
விஜயோட மாநாடு வந்து விஜய் அவர்களோ அல்லது டிவிகேல இருக்கக்கூடிய புஷி ஆனந்தோ யாருமே வந்து விஜயோடைய மாநாடு எத்தனாம் தேதின்னு அனௌன்ஸ் பண்ணல. அண்ணன் சீமான் அவர்கள் செப்டம்பர் 22ஆம் தேதின்னு சொல்லி பிரஸ் மீட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தம்பி விஜய் அவர்களுடைய மாநாடு செப்டம்பர் 22ஆம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா புஷி ஆனந்துக்கே தெரியாது. ஸோ இந்த லெவலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாநாடு முடிந்த பிறகு விஜய் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் இயங்குவாரா அப்படின்னா வாய்ப்புகள் கிடையாது. ஏற்கனவே விஜய் 69 அப்படிங்கிற அடுத்த படம் அறிவிப்பு செய்திருக்காங்க. யார் டைரக்டர் யார் என்னன்னு சொல்லப்படலைனாலும் 69 முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் அது ரிலீஸ் ஆகும் வரைக்கும் நீங்கள் அமைதியான ஒரு சுமூத்தான அரசியல் எடுங்க அப்படின்னு சொல்லி முன்வைத்த விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் 69 வெளியாகும் வரைக்கும் என்ன ஸ்டண்ட் எடுக்க போறாங்க? கண்டிப்பா அந்த படம் முடிந்து ரிலீஸ் ஆகும் வரைக்கும் நீங்க வந்து ஒரு வேகமான ஒரு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி எதிர்க்கக்கூடிய அரசியலை கையில் எடுக்காதீங்க அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைப்பாங்க. அப்படி முன்வைச்சாங்க அப்படின்னா அவ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 60 நாட்களுக்கு மேல கால் ஷீட் கொடுப்பாங்க. ஒரு படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா குறைந்தது 6-7 மாசங்கள் ஆகும். அவ விஜய் 69 பொறுத்த வரைக்கும் அப்ப முடிவதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பவுமே ஆகஸ்ட் முடிய போகுது. ஒரு அக்டோபர் நவம்பர்ல ஆரம்பிச்சா கூட 2025 ஜூன் ஜூலைல தான் படம் ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் ஒரு அமைதியான சுமூகமான அரசியலை தான் களத்தில் எடுக்கணும். அப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அசுர வேகத்தில் சென்றுட்டு இருப்பாங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு சுமூத்தான ஒரு அரசியல் அப்படிங்கும் போது இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன் அப்படின்னா அரசியல் களத்தில் நீங்க வந்தா வேகமா வந்து குதிங்க, அடிச்சு ஆடுங்க. சினிமாவில் வந்து 2.5 மணி நேரத்தில் நம்ம சிஎம் ஆயிடலாம், பிஎம் ஆயிடலாம். ஆனால் ரியல்ல அது சாத்தியம் கிடையாது. அவன் விஜய் அவர்கள் என்ன அப்படின்னா இந்த சினிமாக்கு கால் சீட் கொடுப்பது போல சினிமாவில் 2.5 மணி நேரத்தில் நம்ம சிஎம் பிஎம் ஆகுவது போல ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து அமெரிக்காவிலேயே ஆப்பிரிக்காவிலேயே சென்று அங்கே மறைஞ்சிருக்கக்கூடிய தீவிரவாதியை வேட்டையாடிட்டு வருவது போல ஜெயிச்சில்ல அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் உருவாகிட்டு இருக்கு. விஜய் 69 அப்படின்னு சொல்லும் போதுதான் விஜய் 70 நடிப்பார் அப்படின்னு சொல்லியும் ஒரு கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு. விஜய் 70 பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோமே 2026 ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆயிரும். 2026 மே ஜூன் ஸ்கூல் லீவு டயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துக்கு வந்துடும். அப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு எப்படி சினிமாவுக்கு 60 நாள் கால் சீட் கொடுக்கிறாரோ அதே மாதிரி அரசியலுக்கும் 60 நாள் கால் சீட் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் தான் இங்க இருந்துட்டு இருக்கு. 60 நாள் கால் சீட் கொடுத்தா அதை வந்து புஷி ஆனந்த் பின்னணியில் இருக்கக்கூடிய டிவிகே நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களும் அந்த 60 நாள்களில் அதாவது பார்த்தீங்கன்னா விஜயோடைய படம் அப்படின்னா 60 நாள் கால் சீட் கொடுப்பாங்க. டைரக்டர் சொல்வதற்கு ஏற்றது போல நடிச்சு கொடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு முழுவதும் யாருக்கு அப்படின்னா இயக்குனருக்கும் அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் தான். அந்த பட தயாரிப்பு நிறுவனம் எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி விளம்பரங்கள் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்களை அமைச்சு சேல்ஸ் பண்ணி படத்தை வந்து பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கணும். அதே மாதிரி ஒரு 60 நாள் அரசியலுக்கு கால் சீட் கொடுத்துட்டு நீங்க என்ன சிஎம் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சினிமா ஸ்டைல தான் இங்கேயும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் உருவாகிட்டு இருக்கு. நாம இதன் மூலமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினி மூலமாக பாடம் கட்ட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி 25-30 ஆண்டுகளாக ரஜினி பின்னாடியே சென்று ரஜினிக்காக உழைத்து ரஜினி மக்கள் மன்றம் வந்தப்போ அதில் பதவிகள் வாங்கப்பட்டு ரஜினிக்காக வந்து வாக்காளர்களை சேர்க்கணும், மெம்பர்களை அதிகப்படுத்தணும்னு சொல்லி தெருவா அலைஞ்சு தொண்டர்களை அதிகப்படுத்தி வாக்காளர்களை அதிகப்படுத்தி கையில் இருக்கக்கூடிய பல லட்சங்கள் கோடிகளை செலவு பண்ணி இறுதியில் ஒரே வார்த்தையில் ரஜினி நான் வந்து பேக் அடிச்சு ஓடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நடுத்தருவுக்கு வந்தவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. ஏன் அதாவது இந்த விஷயத்தின் மூலமாக நடுத்தருவுக்கு வந்து பிச்சை எடுக்கக்கூடிய கண்டிஷன்ல கூட இருந்துட்டு இருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேரை நாம கொண்டு காமிக்க முடியும். அதனாலதான் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது கட்சி ஆரம்பிப்பது வெற்றி பெறுவது இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கட்சி அதை விஜய்க்காக உழைக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கெட்ல இருந்து ஒரு சல்லி காசு கூட நீங்க கட்சிக்கு செலவு பண்ண வேண்டாம். நீங்க வந்து அப்படின்னா கட்சி மூலமாக நிதி கொடுத்து செலவு செய்யப்பட்டா பரவாயில்ல. அதாவது கட்சி மூலமாக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு வெற்றி பெற்று விடலாம், நம்ம அதன் மூலமாக வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி பகல் கனவு கடனுடன் வாங்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோமே இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. அப்போ விஜயுடைய அரசியல் பயணத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா நான் இப்போ சொன்னது போலதான். என்ன ரீசன்னா விஜய் அவர்கள் வந்து தெளிவான முடிவோடு களத்தில் இறங்கினா தான் இங்க நிக்க முடியுமே தவிர அரசியல் களத்தில் நீச்சல் அடிக்க முடியுமே தவிர இல்லைன்னா திமுக அதிமுக போன்ற இந்த மலை பாம்புகள் எளிதாக அதை முழுங்கி காலி பண்ணி விடும் அப்படிங்கிறதா ஒரு பத்திரிகையாளராக நான் புரிந்து கொள்ளக்கூடிய தகவல். கொடி அறிமுக விழாவில் விஜய் அவர்கள் தனது தாய் தந்தை அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தாரா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படி தான் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அந்த அளவுக்கு அவருடைய தாய் தந்தைக்கும் விஜய்க்கும் இடையில பல்வேறு கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதையும் தாண்டி அந்த கொடி அறிமுக விழாவில் வந்திருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நெருங்கி பக்கத்தில் கூட செல்லலை. அதே நேரத்தில் கடைசியில் தான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தாங்க. ஏதோ மூன்றாம் தர நபர்களுக்கு நன்றி தெரிவித்தது போல விஜய் அவர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஒரு குட் கொஸ்டின், நல்ல கொஸ்டின். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் நாம் இறங்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே, இப்போ சினிமா நடிகராக இருந்து எந்த அளவுக்கு வேணும்னாலும் கிசு சம்பாதிக்கலாம், கிசுகள் சுற்றி வரலாம். அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு நடிகர் நடிகையை சுற்றி கிசுகள் விமர்சனங்கள் அதிக அளவில் வருகிறது அப்படின்னாலே அது ஒரு மார்க்கெட்டிங் மூலமாக அவருடைய படத்தை ஓட வைப்பதற்கான ஒரு வழிமுறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அரசியல் களத்துக்கு வரும்போது இது போன்ற கிசுகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அரசியல் களத்துக்கு வரும்போது கரைபடியாத ஒரு நபராக வந்தால் தான் நின்று ஜெயிக்க முடியும். விஜய் அவர்களை பற்றி தெரியும். கடந்த ஒரு படத்தில் நடித்த ஒரு நடிகையோட தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய பேரில் வாங்கின காரை வந்து பல கோடிக்கணக்கான ரூபாயான காரை வந்து அந்த நடிகைக்கு பேர் மாற்றம் செய்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கிசு சுற்றி வளம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்லேயே சுமார் 17-18 கோடி ரூபாய்க்கான ஒரு வீடு ஒன்றை வாங்கி இன்னொரு நடிகைக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் கூட முன்வைக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த நடிகைகள் கூட தொடர்பில் இருப்பதன் மூலமாகத்தான் அவருடைய மனைவி சங்கீதா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு இடையில வந்து பிரிஞ்சு இருக்காங்க, டிவோர்ஸ் எந்த நேரத்தில் வேண்டாலும் ஆகலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட முன்வைக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போ நீங்க சினிமாவை தாண்டி அரசியலுக்குள்ள வரும்போது இது போன்ற கிசுகள் விமர்சனங்களுக்கு எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய ஒரு நிலையில தான் இருந்துட்டீங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் களத்தில் இறங்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடி அறிமுக விழாவில் அவருடைய தாய் தந்தை 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் சங்கீதா கலந்துக்கல. இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட பிறகு இந்த விமர்சனங்களை உடைச்செறியணும் அப்படின்னா நீங்க வந்து சங்கீதா கூட ஏதோ ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்டாலோ அல்லது வந்து பொது வழியில தோன்றினாலோ ஸோ இல்ல அவங்க 2 பேரும் ஒற்றுமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நடிகைகள் முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் அது கிசுகள் தான், நிஜமானது கிடையாது அப்படிங்கிற பார்வை உருவாகும். ஆனா அது அங்க முன்வைக்கப்படலை. இப்படியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் வந்து பல கருத்துக்கள் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது கூட ஒரு கருத்தை பார்த்துட்டு நானே சிரிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிச்சு. என்ன அப்படின்னா டிவிக்கேன்னா மீனிங் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து மீனிங் போட்டிருக்காங்க. திரிசா விஜய் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க டிவிகே. அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய கடமை அதான் சொன்னேன். அப்போ நீங்கள் நடிகைகளை குறித்து கிசுகள் வருகிறது, நீங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தீங்க, அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுடைய கட்சிக்கு முதல்ல இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். குடும்ப உறுப்பினர்கள் முழுமையாக ஆதரவு கொடுக்குறாங்களா? ஸோ இந்த நிலையை தாண்டி தான் நம்ம வெளியே போக முடியும். அப்போ அரசியலில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சினிமாவிலிருந்து ஒரு நடிகர்களோ நடிகை அரசியலுக்கு வரும்போது கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் எதிரில் இருக்கக்கூடிய கட்சியுடைய ஐடி விங்ஸ் முழுவதுமா எடுத்து அவருடைய பேரை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையில் செயல்படுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதில் நின்று ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ இந்த கிசுகள் விமர்சனங்கள் முன்வருகிறது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உடனே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்போ எதுவுமே செய்யப்படலை. அப்போ இது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விதான் அங்கே உருவாகும். டிவி கேக்கு மீனிங் இப்படியாக இருக்குமா? சாமானியனா சிந்திச்சு பாருங்க. இப்படித்தான் நாம புரிஞ்சுக்க முடியும். ஓ அப்படி இருக்குமா அப்படின்னா அங்கிட்டு 4 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போவாங்க. ஏன்னா தகவல் பரிமாற்றம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ இதையெல்லாம் உடைச்சு எரிஞ்சு வரக்கூடிய நிலையில வந்தா தான் அரசியல் களத்தில் நின்று ஜெயிக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடி நிகழ்வுல கண்டிப்பாக சங்கீதா அவர்களோடு தான் விஜய் மேடை ஏறுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்க நடக்கல. அங்க அவருடைய பேரண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா அதுவும் கொடுக்கப்படல. குடும்ப உறுப்பினர்கள் அரசியல் கட்சியில இல்ல, அதனாலதான் அவர் கூட்டு வரல அப்படின்னு ஒரு கருத்துக்கள் இப்போ முன்வைக்கப்படுது. அதாவது என்ன அப்படின்னா குடும்ப அரசியல் இல்லை அப்படின்னா உங்க கட்சியில குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி கொடுக்க கூடாது, பதவி கொடுக்காம இருக்கு, அதுதான் சொல்லப்படுதே தவிர குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு ஆதரவு கிடையாதுங்கிற பிம்பத்தை பதிவு பண்ணாதீங்க. குடும்ப உறுப்பினர்களை கட்சிக்குள்ள எடுத்துட்டு வராதீங்க. பட் எடுத்துட்டு வராம குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு முழுமையாக இருக்கிறது அப்படிங்கிற பதிவு பண்ணாதான் ஸோ இங்க வந்து அரசியல் களத்தில் நிற்க முடியும். அப்ப இது மாதிரி விஷயங்கள்ல வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் புரிந்து செய்கிறாரா, புரியாமல் செய்கிறாரா, அல்லது அவருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் தெளிவான நிலையில சொல்லலையா அப்படின்னா பல்வேறு கருத்துக்கள்லாம் விமர்சனங்களா நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த கொடியில இடம்பெற்றிருக்கிற சில காட்சிகள் 28 நட்சத்திரங்கள் எதை குறிக்குது? அந்த மலர் வந்து வாகிய மலர்ன்றாங்க. ஒரு சில விமர்சனங்களா இது தூங்கு மூஞ்சி மரத்தோட தூங்கு மூஞ்சி மலர் அப்படின்றாங்க. ஸோ இது 2 யானைகள், இதெல்லாம் எதை குறிக்குது சார்?
அதாவது பாத்தீங்க அப்படின்னா மலர்கள் வந்து வாகை மலர் அப்படிங்கிற மலரை வந்து சுட்டி காட்டுறாங்க. வாகை மலர் முன்வைக்கப்பட்டிருக்குது. நம்முடைய பண்டை கால வரலாறுகள்ல நம்ம மன்னர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றி பெற்ற வீரனுக்கு சூடக்கூடியது வாகை மலர். ஏற்கனவே நான் சொன்னது போலதான் தமிழக வெற்றி கழகம் கட்சி பேர்லயே வெற்றியை இணைச்சாச்சு. அங்க வெற்றி பெற்றதுனால கட்சியுடைய பேர்ல வெற்றி இணைக்கப்பட்டதுனால இப்போ வாகை மலரும் அங்க சூட்டியாச்சு. இது எல்லாம் வந்து ஒரு ஆர்வ கோளாறு தான் பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா நீங்க நிஜமா நின்று ஜெயிங்க. ஒரு மாயையான அரசியல்ல இருக்கீங்களா? கட்சியில வெற்றி அப்படிங்கிறத நினைச்சதுனாலையும் வெற்றிக்கு குறியீடாக இருக்கக்கூடிய வாகை மலரை சூடினதுனாலையும் வெற்றி கிடைச்சி விட போவது கிடையாது. களத்துல நின்று நேருக்கு நேரம் மோதி தான் வெற்றி பெற முடியும். அந்த நட்சத்திரங்கள் சொன்னீங்க, 5 நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களுடைய நிலங்கள் முல்லை, மருதம், பாலை, நெய்தல், சோ இந்த மாதிரி 5 நிலங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கிரீன் கலர்ல ஒரு 23 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த 5 நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய நிலங்களை குறிக்கும் போது அந்த 23 நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு வாழ்க்கை தேடி வந்த வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்களை சுட்டி காட்டுகிறது. அதுல என்ன வந்தேரிகள் அப்படிங்கிற வார்த்தையை அதுல பயன்படுத்தி இருந்தாங்க. சோசியல் மீடியாவில் ஒரு நண்பர் ஒருவர் எழுதியிருந்தாங்க. வந்தேரிகள் அதை வந்து நாம பயன்படுத்த முடியாது, அது தவறான வார்த்தை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாநிலங்களிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களை சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ யானை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இதுக்கு எதிர்ப்புகள், இந்த கொடிக்கு எதிராக எதிர்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. எங்களுடைய கலரை வந்து நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஒன்று எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. யானை சிம்பல் அப்படின்னு சொல்லி பிஎஸ்பி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. என்னன்னா வந்து கொடிகள், அதாவது 4 கட்சி இருந்தா பரவாயில்ல, 40 கட்சி இருந்துச்சுன்னா மொத்தமே இருக்கக்கூடிய கலர்ஸ் எத்தனை கலர் இருக்கு? ஆர்ஜிபியில 12 கலர் தான் இருக்கு. இந்த 12 கலர் தான் ஆர்ஜிபியா இருந்தாலும் சரி, சிஎம்ஐக்கியா இருந்தாலும் சரி, மிக்சிங் ஆகி பல லட்சக்கணக்கான கலர் உருவாகுது. அதுல இருக்கக்கூடிய கலர்களை தான் பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா யானை அப்படிங்கிறது ஒரு கட்சி தான் பயன்படுத்த, இந்த கட்சிக்கு தான் சொந்தமானது, இந்த கட்சிக்கு பட்டா ஓட்டு கொடுத்துட்டாங்க, இனி யானையை வந்து அவர்களுக்கு தான் சொந்தமானது, வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒரு அறியாமையின் வெளிப்பாடை தான் பார்க்க முடியும். என்ன ரீசன்னா யானை வந்து இந்த கட்சிக்கு தான் சொந்தமானது அப்படின்னா இன்னொரு வந்து பூனை என்னோட கட்சிக்கு தான் சொந்தமானது, யாருமே வீட்டுல பூனை வளர்க்கக்கூடாது, ஏன் கட்சிக்காரன் மட்டும்தான் வீட்டுல பூனை வளர்க்கணும்னு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறியாமையின் வெளிப்பாடு தான். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போ விஜய் அவர்களுடைய கொடியில் இருக்கக்கூடிய சிம்பல்களாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ விஜய் அவர்களை விமர்சனம் செய்வதன் மூலமாக நாம வந்து கொஞ்சம் நம்முடைய ஃபேஸ் வேல்யூ அதிகப்படுத்திக்கலாம், நாமளும் ஒரு கட்சி இருக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில துக்குடா கட்சிகள் கையில் எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடிகிறதே தவிர இதையெல்லாம் வந்து நம்ம சரியான நிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து யார் வேண்டுமென்றாலும் எதை வேண்டுமென்றாலும் பதிவு பண்ணலாம். அதையும் தாண்டி விஜய் அவர்களுடைய கொடியும் வேறு கட்சியுடைய கொடியும் ஒத்து போகிறது அப்படின்னா அது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணும். இந்த 2 கொடிகளும் எப்படி இருக்கு, மாறுபட்ட நிலையில இருக்கிறதா, வேறுபட்ட நிலையில இருக்கிறதா, அது ஒத்த நிலையில இருக்கிறதா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணும். அந்த அடிப்படையில் பார்க்கும் போதும் இதை வந்து ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாம அதுக்குன்னு ஒரு தனி காரணங்களை சுட்டி காட்டுவது சரியானதாக இருக்காது. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல கருத்துக்களை பிரதமரையும் மிக்க நன்றி சார். நன்றி.